கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து மறுபடியும் பிறக்குதலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த 50வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அம்மன் ஹல்லேலூயா. மாம்சமும் இரத்தமும் என்றால் என்ன? நீங்களும் நானும் தான் அந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறோம். ஆமென். ஒரு மனிதன் வெளியே மாம்சமாக காணப்படுகிறான், சதையோடு காணப்படுகிறான். அந்த சதைக்குள்ளாக என்ன காணப்படுகிறது? ரத்தம் காணப்படுகிறது. அந்த ரத்தமும் அந்த மாம்சமும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகிய நாம் பரலோக ராஜ்யத்துல இந்த சரீரத்தோட கூட நாம் சுதந்திரிக்க முடியாது. ஆமென். அதைத்தான் இந்த வசனத்துல மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? பரலோகமே அந்த தேவனுடைய ராஜ்யம். தேவன் ஆளுகை செய்கிறதான அந்த பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யமானது இருக்கும். அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த சரீரத்திலே நாம் காணப்பட மாட்டோம். ஆமென். அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த லைன் பாருங்க. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இந்த சரீரமானது, இந்த உலகத்திலே நாம் இருக்கிற இந்த அழகு, இந்த சரீரம், இந்த மாம்சம், இந்த இரத்தமானது அழிவுள்ளது. ஆமென். மண்ணானவன் மண்ணுக்கு திரும்புவான். ஆமென். இந்த அழிவுள்ளதான சரீரம் மண்ணுக்கு திரும்பும். ஆமென். ஒரு நாள் அழியும். இந்த சரீரத்தோடு கூட, இந்த அழிவுள்ளதான சரீரத்தோடு கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அழிவில்லாத சரீரத்தோட கூட தான் நாம் எழுந்திருந்து மறுரூபமாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். அதை தான் இந்த வேத வசனத்திலே மறைந்திருக்கிறது. அப்படியானால் என்ன? நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நாம் பரலோகத்திலே இப்படிப்பட்டதான ஒரு ரூபத்திலே இருக்க மாட்டோம். நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். நம்மளுடைய சரீரம் அழிவில்லாத சரீரமாக காணப்படும். இந்த உலகத்திலே அழியக்கூடியதான சரீரத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டோம், மண்ணுக்கு திரும்புவோம். இந்த சரீரம் ஒரு நாள் அழியும். ஆமென். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய பரிசுத்தவான்களாய் நாம் மாறும் பொழுது ஒரு நாள் உயிரோடு கூட, அவருடைய ஒரு நாள் அல்ல, அதாவது அவருடைய வருகையின் போது அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது மறுரூபத்தோடு எழுந்திருப்பார்கள். அழிவில்லாத சரீரத்தோடு எழுந்திருப்பார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சரீரத்தோட, ஒரு அழகோடு கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். அப்படியானால் இந்த சரீரத்திலே நாம் இருக்க மாட்டோம், இந்த அழகிலே நாம் இருக்க மாட்டோம். ஏனென்றால் இந்த சரீரமானது இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டதான ஒரு அடையாளம். பரலோகத்திலே அவருக்கு பிரியமானபடி நம்மை உருவாக்குவார். நம்மிலுள்ள குறைகள் எல்லாம் அவர் நீக்கி மறுரூபமாக்கி பூரணமாக்கி அழகாகி அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய சன்னிதானத்திலே நம்மை வைத்து அழகு பார்ப்பார். அதுவே ஒரு தகப்பனுடைய பிரியம். அதற்காகவே இந்த உலகத்திலே நம்மை அவர் பரிசுத்தவான்களாய் வாழும்படிக்கு அவர் தெரிந்தெடுத்து கொண்டார். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் அழிவில்லாத சரீரமாகிய அழகான சரீரத்தோடு தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். அதை தான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரீரமானது இந்த உலகத்திலே பிறக்கின்ற குழந்தையானது வளர்ந்து ஆளாகி பெருசாகி என்னவாகின்றது? ஒரு மனிதனாக ஆகின்றது. அம்மன் ஹல்லேலூயா. அந்த மனிதனானவன் நன்றாக வாழ்ந்தாலும் ஒரு நாள் அந்த சரீரமானது, இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டதான சரீரமானது அழிந்து போகும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே வாழ்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டதான சரீரத்திலே நமக்கு குறைகள் இருக்கலாம். சிலர் கால்கள் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு கைகள் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு பார்வை தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு குறைகள் இருக்கலாம். ஆனால் அது நிமித்தம் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு தேவன் எல்லா குறைவுகளையும்
நிறைவாக்கி தேவனுடைய ராஜ்யத்திலே வேறொரு சரீரத்தை கொடுத்து ஒரு குறைவில்லாமல் பரிபூரணமாக்கி அழகாக்கி உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு தகப்பனானவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்து மரித்தார், உயிர்த்தார், ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். எதற்காக? உங்களை மறுரூபமாக்கும்படிக்கு, உங்களை அழகாக்கும்படிக்கு, உங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு, உங்களை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் அழிவில்லாத சரீரமாகிய சரீரத்தை கொடுத்து வைக்கும்படிக்காகவே அவர் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் குறையுள்ள பிள்ளையை பெற்றானால் அந்த பிள்ளைக்கு எப்படியாவது அந்த குறையை நீக்க வேண்டும் என்று எப்படி தவிப்பாரோ அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். அம்மன், நம்மளுடைய அழகில் இருக்கின்ற குறைவுகளெல்லாம் அவர் நிறைவாக்குவார். பரிபூரணமான ஒரு குறைவில்லாத அழகுடன் கூடிய ஒரு சரீரத்தை தான் தேவன் பரலோகத்திலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் வல்லவர். அதைத்தான் இந்த வசனத்துல மறைந்திருக்கிறது. இதை ஒரே வசனத்துல நீங்கள் திரும்ப திரும்ப 3 முறையாவது வாசித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அர்த்தம் மிகவும் நன்றாக புரியும். நான் திரும்பவும் வாசிக்கிறேன், கேளுங்களேன். சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையும் சுதந்திரிப்பதில்லை. இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டதான இந்த சரீரமானது ஒரு நாள் அழிந்து போகும் என கண்பானவர்களே. ஆமென். எத்தனையோ ஸ்டார்களும் எத்தனையோ நல்லவர்களும் மரிக்கின்றார்கள். அவர்களுடைய சரீரம் அழிந்து போகின்றது. ஆண்டோடைய வருகையிலே அந்த அழிந்து போகின்ற சரீரமானது அழியாமை உள்ளதான ஆண்டவருடைய கிருபையினாலே உயிர்ப்பிக்கப்படுகிறவர்கள். அவருடைய வருகையின் போது நாம் எழுப்பப்படும் பொழுது மறுரூபமாக்கப்பட்டு நாம் பரலோகத்தில் உள்ள தேவனுடைய ராஜ்யத்துல போய் நாம் நிற்கும் பொழுது அழியாமை உள்ள சரீரத்தோட கூட போய் நிற்போம். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழியாமை உள்ள சரீரத்தை வைத்திருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த அழியாமை உள்ள சரீரத்துல என்ன இருக்கும், எப்படி இருக்கும் என காண்பானவர்களே? பூரண அழகு இருக்கும் என காண்பானவர்களே. ஆமென். பூரண அழகுள்ளவர்களாய் ஒரு தேவனை போலவே அவருடைய சாயலாகவே நம்மை மாற்றி அவர் அங்கே கொண்டு போய் அவர் அழகு பார்க்கிற ஒரு பிதாவானவர். ஆமென், ஹல்லேலூயா. இதை நாம் எப்படி எப்பொழுது பெற்றுக்கொள்வோம் என்றால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாம் தேவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் இந்த உலகத்தின் பாடுகளை கடந்து செல்ல முடியும். இல்லை என்றால் எப்படி ஒரு கடல்ல அலைகள் அடித்து கொண்டே இருக்கிறது பாருங்களேன். அலைகள் எழும்பி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அது எழும்பி கொண்டு வந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த அலைகளை நம் கையால் தள்ள முடியாது. அப்படித்தான் நாம் ஒவ்வொரு நொடியும் தேவனை நினைத்து கொண்டும் துதித்து கொண்டும் அவருடைய கற்பனைகளை சிந்தித்து கொண்டும் ஸ்தோத்தரித்து கொண்டும் துதித்து கொண்டும் நம் உள்ளத்திலும் சரீரத்திலும் நாம் வாய் திறக்கப்படவில்லை என்றாலும் உள்ளத்திலே அவரோடு கூட நாம் பேசிக்கொண்டே இந்த உலகத்திலே நாம் நடக்கும் பொழுது பாவத்தை ஜெயிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். அந்த சாத்தானானவன் அந்த துதிய அலைகளை தள்ள முடியாது என கண்பானவர்களே. அப்படி நாம் பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். அப்படி சுதந்திரிக்கும் பொழுது இப்படிப்பட்டதான பரிபூரணமான ஆசீர்வாதங்கள், அழகுகள், கிருபைகள் நமக்கு பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என காண்பானவர்களே. இதை அறியாதவர்களாய், இதை உணராதவர்களாய் இந்த உலகத்திலே இந்த மனிதர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? காலம் கடத்துகின்றார்கள். தேவனை நாளைக்கு துதிக்கலாம், தேவனை நாளைக்கு ஸ்தோத்தரிக்கலாம், தேவனை நாளைக்கு நாம் பாவத்தை விட்டு விலகி தேவனை தேடிக்கொள்ளலாம் என கண்பானவர்களே. இன்றைக்கு இந்த நேரம் நம்மளுடைய உயிர் பிரியுமானால் நாம் எங்கே இருப்போம் என்று யோசித்து பாருங்கள். தேவன் பிறக்கின்ற நேரத்தையும் மரிக்கின்ற நேரத்தையும் அவர் யாருக்குமே தெரியாதே. அப்படியானால் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? அதை
தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு இதை உரைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அம்மன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.